இன்று காலை 30ஆம் தேதி நவம்பர் 2:30 மணி அளவில் தித்வா புயலானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை கடற்பகுதிகள், தமிழக கடற்பகுதிகளில் வடதிசையில் நகர்ந்து வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம், புதுச்சேரி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகரக்கூடும். அப்படி நகரும் பொழுது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளிலிருந்து குறைந்தபட்ச தூரமாக இன்று அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், இன்று மாலை 30ஆம் தேதி மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும். வணக்கம். இன்று காலை 30ஆம் தேதி நவம்பர் 2:30 மணி அளவில் தித்வா புயலானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை கடற்பகுதிகள், தமிழக கடற்பகுதிகளில் வடதிசையில் நகர்ந்து வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம், புதுச்சேரி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகரக்கூடும். அப்படி நகரும் பொழுது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளிலிருந்து குறைந்தபட்ச தூரமாக இன்று அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், இன்று மாலை 30ஆம் தேதி மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.